தொடர்ந்து சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். வீடுகளுக்கு அதிக அளவில் மின்கட்டணம் விதிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் கள ஆய்வு செய்ய மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூலை மாதத்தில் மின்கட்டணம் அதிகமாக வந்திருப்பதாக பொதுமக்கள் பலரும் குற்றச்சாட்டு தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் அதிக மின்கட்டண வித்தியாசம் இருக்கும் வாடிக்கையாளர்களின் மின் நுகர்வு விவரங்களை மறு ஆய்வு செய்ய மின்வாரியம் முடிவு செய்துள்ளது. அதன்படி தலைமை பொறியாளர், கண்காணிப்பு பொறியாளர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளை கள ஆய்வு மேற்கொள்ள மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூலை மாதத்தில் 3,70,000 இணைப்புகளின் மின் கட்டணத்தில் அதிக வித்தியாசம் இருப்பதாக தெரிவித்துள்ள மின்வாரியம் இதுகுறித்து விசாரணை நடத்தி ஆகஸ்ட் 7ஆம் தேதி அறிக்கை சமர்ப்பிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. எனக்கு ஒரு ஆசை இருந்தது, மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை சிக்கன் பிரியாணி போடலாமே என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன். அது பல துறைகள் சம்பந்தப்பட்டது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை குறித்து பரிசீலனை செய்வதாக கூறியிருக்கிறார். அரசு பள்ளிகளில் சிக்கன் பிரியாணி வழங்குவது தொடர்பாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்த தகவல்களே இவை. சென்னை எழும்பூரில் செய்தியாளர்கள் சென்றவர் அரசு பள்ளிகளுக்காக பல திட்டங்களை முதலமைச்சரிடம் தரவுகளுடன் முன்வைத்ததாக தெரிவித்தார். சீருடைகளை எப்படி மேம்படுத்தலாம், இந்த காலை உணவு கிட்டத்தட்ட சற்றப்போ ஒரு மாணவனுக்கு 11 ரூபா 50 பைசா தான் தராங்க சற்றப்ப. அது இன்னைக்கு ஒரு மேகி பாக்கெட்டே 10 ரூபா கிட்டத்தட்ட விற்கிது. அதுக்கப்புறமேட்டு உப்புமா, கோதுமை உப்புமா, ரவா உப்புமா, இந்த உப்புமால இருந்து எனக்கு எங்க குழந்தைகள் விடுதலை கிடைக்க போகுதுன்னு தெரியல. மேலும் தனியார் பள்ளிகள் கட்டணத்தை குறைக்கவில்லை என்றால் கட்டண நிர்ணய குழு மறுகட்டமைப்பு செய்யப்படும் என்று கூறினார். கவர்மெண்ட் நிர்ணயித்த பிரைவேட் ஸ்கூலுக்கான அந்த ஃபீஸ் ரெகுலேஷன் கமிட்டி இருக்க பாருங்க, அதை ரீகான்ஸ்டியூட் பண்ண போறேன். அதை மீண்டும் கட்டமைத்து இதற்கென்று கமிட்டி போட போறேன். இவ்வளவுதான் ஃபீஸ் என்பதை டிரான்ஸ்பரண்டா போடணும், இவ்வளவுதான் ஃபீஸ் வாங்கணும். அதை தாண்டி நீங்க எக்ஸ்ட்ரா எதுக்காவது ஃபீஸ் வாங்கினீங்கன்னு சொன்னா அதையும் இந்த டிரான்ஸ்பரண்டா போடணும்னு சொல்றதுடைய நோக்கம் அதுதான். சிலர் சுய பரிசோதனை செய்து கொள்ளாமல் தோல்விக்கான ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் அவர் விமர்சித்தார். முதலமைச்சரான பிறகு முதல் முறையாக மெட்ரோ ரயிலில் சென்ற முதலமைச்சர் விஜய் ஓமந்தூரார் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து நந்தனத்துக்கு மக்களுடன் பயணித்தார். மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் விஜயை பார்த்ததும் உற்சாகமடைந்த மக்கள் அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து நந்தனம் மெட்ரோ ரயில் தலைமை அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் விஜய் மெட்ரோவின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கத்திப்பாராவில் நடந்து வரும் மெட்ரோ பணிகளை நடந்து சென்று ஆய்வு செய்த முதலமைச்சர் விஜய் அங்கு குவிந்திருந்த மக்களை நோக்கி கையசைத்தார். நூற்றியோரு அடி உயரத்திற்கு லிப்டில் சென்று பிரம்மாண்ட பாலத்தின் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் சென்னை போரூரில் இருந்து பூந்தமல்லிக்கு ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலில் பயணம் செய்த முதலமைச்சர் விஜய் விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரவுள்ள வழித்தடத்தில் ஆய்வு மேற்கொண்டார். கர்நாடகாவின் நீர்நிலைகளை பார்வையிட தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு கோரிக்கை வைத்துள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் ஊடகங்களிடம் பேசிய அவர் மேகதாது விவகாரம் குறித்து முதலமைச்சர் விஜய் தன்னுடன் தொலைபேசியில் பேசியதாக கூறினார். ಈ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತಮಿಳುನಾಡು ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಕೂಡ ಬಂದು ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ ಕೆಲವು ವಿಚಾರಗಳನ್ನ ಮಾತಾಡಲಿಕ್ಕೆ
ಇಂಗಿತವನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಚೀಫ್ ಸೆಕ್ರೆಟರಿಗೂ ಲೆಟರ್ ಬರೆದಿದ್ದಾರೆ. ನನ್ನ ಹತ್ರನೂ ಫೋನಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. தொடர்ந்து பேசிய டி கே சிவகுமார் மேகதாது பகுதிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் பார்வையிட தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். ರಾಜ್ಯದ ಕಾವೇರಿ ಜಲಾನಯನ ಪ್ರದೇಶ ಕೂಡ ನೀವು ನೋಡಿ ಅಂತ ಕೂಡ ಒಂದು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ದೇನೆ. ಅದಕ್ಕೆಲ್ಲ ವೀಕ್ಷಣೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೆಲಿಕಾಪ್ಟರ್ ವ್ಯವಸ್ಥೆ ಎಲ್ಲ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಕೂಡ ಹೇಳಿದ್ದೇನೆ. ಅದು ನೋಡೋಣ ಅವರ ತೀರ್ಮಾನಕ್ಕೆ, ಏಕೆಂದರೆ ಅವ್ರಿಗೂ ಫ್ಯಾಕ್ಚುಯಲ್ ಅನುಭವ ಆದದಷ್ಟು ಒಳ್ಳೆಯದು. காவிரியில் தண்ணீர் திறந்துவிட பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் டி கே சிவகுமார் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் இன்று முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை நீலகிரியில் 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் எனவும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் நாளை மற்றும் நாளை மறுதினம் கோவை, நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், அதே நேரம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இயல்பை விட அதிகரிக்கக்கூடும் என வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், வெயிலின் தாக்கம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டியே இருக்கும் எனவும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் உருவானது. அந்த வகையில் அண்ணா சாலை, எழும்பூர், சேப்பாக்கம், நுங்கம்பாக்கம், பட்டினப்பாக்கம், மயிலாப்பூர், மந்தவடி உள்ளிட்ட இடங்களில் விட்டுவிட்டு மழை பெய்தது. புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், சேலையூர், வண்டலூர் உள்ளிட்ட இடங்களில் கொட்டித்தீர்த்த கனமழையால் இதமான சூழல் உருவானது. திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளான எடப்பாளையம், தலக்காஞ்சேரி, காக்கலூர், ஈக்காடு, மணவாடநகர் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜாபேட்டை, ஆற்காடு, காவிரிப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். நாடாளுமன்றத்திற்கு வர மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு அச்சம் என ராகுல் காந்தி தெரிவித்த நிலையில் தனது கருத்துக்களுக்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கோர வேண்டுமென கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார். இளைஞர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதலை குறிப்பிட்டு மக்களவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மத்திய அமைச்சர் அமித்ஷா குறித்து தெரிவித்த கருத்துக்கள் சலசலப்பை ஏற்படுத்தியது. Very happy today to see that the so-called Home Minister of this country does not have the courage to come and sit here. The Home Minister sitting inside the car like that, looking, shaking. தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அமித்ஷா தான் துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்டார் என்பதற்கு ஆதாரம் எங்கே என கேள்வி எழுப்பினார். இதையடுத்து அமித்ஷா மீது ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டு அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டது. இளைஞர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் ஊடகங்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் இருந்தபொழுது காவல்துறை அதிகாரிகளை அமித்ஷா அழைத்து பேசியதை தனது கண்களாலேயே கண்டதாக கூறினார். To shoot people with pellet guns, to beat people with lathis with nails, to use electric batons on people, or he didn't know it was happening. If he didn't know it was happening, he's incompetent. மன்னிப்பு கோராததால் தன்னை அவையில் பேச அனுமதிக்கவில்லை என கூறிய ராகுல் காந்தி ஒருபோதும் பாஜக மற்றும் RSS தொடர்புடையவர்களிடம் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்றார்.
கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட அரசு பணிக்கான ஆணை ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. கரூரில் கடந்த ஆண்டு தாவிக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் 31 பேரின் குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு தாவேக அரசு பணி வழங்கியது. கரூர் சென்ற முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நேரில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதை எதிர்த்து நாம் தமிழர் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருணை அடிப்படையில் பணி நியமன விதிகளை மீறி பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக கூறி அரசு பணி வழங்கிய அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டனர். இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவெடுத்து பணியாணை வழங்கியுள்ள நிலையில் அரசின் கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்பதால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.